ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் இன்றைக்கி என்ன வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, பாவக்காய் குழம்பு தான் செய்ய போகிறேன். அது எப்படி செஞ்சேன்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முஃபா எஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து அரிசி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருங்க. ஸ்லோலியே வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு ஓரமாக வச்சுருங்க, ஆறட்டும். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு 3 தக்காளி வந்து பழுத்து தக்காளியை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறமா மிக்ஸி ஜார் இருக்குல்ல, மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கட் பண்ணது சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டு அரைக்கணும். நான் வந்து அதுக்கு இடையிலே வந்து நான் புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேன். ஊற வச்சதுக்கப்புறம் வந்து நான் இப்போ வந்து தக்காளி வெங்காயம் வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். அதை வந்து நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ஒரு பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறமா நம்ம இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அரிசி, சீரகம், அப்புறம் வந்து கருவேப்பிலை, வெந்தயம், அதை வந்து நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறமா நான் ஒரு அரை மூடி வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கட்டி மஞ்சளை வந்து கொஞ்சமாக உடச்சி சேர்த்துக்கிட்டேன். கட்டி மஞ்சள் இல்லைன்னா பரவாயில்ல, மஞ்சத்தூள் சேர்த்துக்காங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து தக்காளி வெங்காயம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் வந்து அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றி சேர்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ வந்து புளி கரைச்சலை வந்து நல்லா வந்து 2-3 தண்ணியில் வந்து நல்லா புளி கரைச்சலை கலந்து விட்டு சேர்த்துக்காங்க. சேர்த்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள்னு சொல்லிட்டு கடையில் விற்கும், அதை சேர்த்துக்கிறேன். இது மட்டும் சேர்த்துக்கோங்க, குழம்பு மிளகாத்தூள். வேறு எந்த மிளகாத்தூளும் சேர்த்துக்க வேணாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து மல்லி இலை சேர்த்துக்கிறேன். மல்லி இலை சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டுட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு குட்டி பாவக்காய் தான் கிடச்சிருக்கு. உங்களுக்கு எந்த பாவக்காய் கிடச்சிருக்கோ அந்த பாவக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு சட்டியை வச்சுட்டு அந்த சட்டியில் வந்து தேங்காய் நான் நிறைய ஊற்றிக்கிறேன். நிறைய ஊற்றுனதுக்கப்புறம் வந்து கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா வந்து பொரியட்டும். பொரிஞ்சோடனே வந்து பாவக்காய் சேர்த்துக்கிறேன். நான் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா பாவக்காய் சேர்த்ததுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சமாக ஒரு கை அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் உளிச்சு வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்க போகிறேன். நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து பாவக்காய் வதக்க போகும்போது அதோட கசப்புத்தன்மை எடுத்துரும். ரொம்ப கசப்பாக இருக்காது, சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். பாவக்காய் எல்லாமே சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இப்போ வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா தண்ணி, அதை வந்து நான் இப்போ சேர்த்துக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அதை சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா கொதி வரட்டும். 2-3 கொதி வந்தோடனே அப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இதுக்கு வந்து சைடிஷ் எதுவுமே தேவை கிடையாது, வெறும் அப்பளம் மட்டும் இருந்தால் போதும். சாப்பாடு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட என்னோடய வீடியோவை முடிச்சுக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.